இணைந்திருப்பது கதையும் குரலும். அத்தியாயம் 4, பாட்டனும் பேத்தியும். உறையூர் கம்மாள தெருவில் ஒரு வீட்டு வாசல் வந்து பொன்னனும் வள்ளியும் நின்றார்கள். கதவு சாத்தியிருந்தது. தாத்தா என்று வள்ளி கூப்பிட்டாள். சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது. திறந்தவன் ஒரு கிழவன். வா வள்ளி, வாருங்கள் மாப்பிள்ளை என்று அவன் வந்தவர்களை வரவேற்றான். பிறகு வீட்டுக்குள்ளே நோக்கி, கிழவி இங்கே வா, யார் வந்திருக்கிறது பாரு என்றான். 3 பேரும் வீட்டுக்குள் போனார்கள். யார் வந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்த கிழவி வள்ளியையும் பொன்னனையும் பார்த்து பல்லில்லாத வாயினால் புன்னகை புரிந்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். வள்ளியை கட்டிக்கொண்டு, சுகமா இருக்கையா கண்ணு? அவர் சுகமா இருக்கிறாரா என்று கேட்டாள். பொன்னன், தாத்தா, உங்கள் பேத்தியை கொண்டு வந்து ஒப்பித்து விட்டேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருகிறேன் என்றான். வந்ததும் வராதம்மாய் எங்கே போகிறாய் என்று கிழவன் கேட்டான். மகாராஜாவை பார்க்க போகிறேன் என்றான் பொன்னன். மகாராஜா இப்போது அரண்மனையில் இல்லை, மலைக்கு போயிருக்கிறார். இங்கே வா, காட்டுகிறேன் என்று கிழவன் அவர்களை வீட்டு முற்றத்திற்கு அழைத்து போனான். முற்றத்திலிருந்து அவன் காட்டிய திக்கை எல்லோரும் பார்த்தார்கள். உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் தெரிந்தது. அங்கிருந்து தீவர்த்திகளுடன் சிலர் இறங்கி வருவது தெரிந்தது. இறங்கி வந்த தீவர்த்திகள் வழியில் ஒரு இடத்தில் சிறிது நின்றனர். அங்கே நின்று என்ன பார்க்கிறார்கள் என்றாள் வள்ளி. மகேந்திர சக்கரவர்த்தியின் சிலை அங்கே இருக்கிறது. மகாராஜா இளவரசுக்கு அதை காட்டுகிறார் என்று தோன்றுகிறது என்றான் கிழவன். அவர்கள்தான் கீழே வருகிறார்களே. தாத்தா, நான் அரண்மனை வாசலுக்கு செல்கிறேன். இன்று ராத்திரி மகாராஜாவை எப்படியும் நான் பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே பொன்னன் வெளி கிளம்பினான். கிழவன் அவனோடு வாசல் வரை வந்து ரகசியம் பேசும் குரலில், பொன்னா, ஒரு முக்கியமான சமாச்சாரம் மகாராஜாவிடம் தெரிவிக்க வேணும். மாரப்ப பூபதி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. அதை அந்தரகமாக அவரிடம் சொல்ல வேணும் என்றான். மாரப்ப பூபதியை பற்றி என்ன என்று பொன்னன் கேட்டான். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். மகாராஜாவின் காதில் எப்படியாவது இந்த செய்தியை போட்டுவிடு என்றான் கிழவன். கிழவி விருந்தாளிகளுக்கு சமையல் செய்வதற்காக உள்ளே போனாள். பாட்டனும் பேத்தியும் முற்றத்தில் உட்கார்ந்தார்கள். திடீரென்று வள்ளி, ஐயோ தாத்தா, இதெல்லாம் என்ன என்று கேட்டாள். முற்றத்தில் ஒரு பக்கத்தில் உலைக்களம் இருந்தது. அதன் அருகில் கத்திகளும் வாள்களும்